விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதனால் சிறப்பான சூழ்ச்சியர்களுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு நிறுவனத்திற்காகவும், ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பான சிரிப்போம். இறைவர்கள் நிறைவாக ஆசிரித்து அவருடைய நம்பிக்கை விசுவாசம் தொடர்ந்து வளர்ச்சி அடையவும் இறைவனை அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைதியாக சிரிப்போம். இதற்குள்ளோடு இணைந்து திருப்பணியின் வழியாக அனைத்து தொழிலாளர்களுக்காகவும், குறிப்பாக கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களை ஆசிரியக்கவும், இந்த குடும்பங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பணியாக வருகிறது. மற்றும் டீச்சர் ஜோசப் குடும்பத்தார், ஜோசப் சார்ல்ஸ், ஜோசப் எலிசபெத், ஜோசப் ஜார்ஜ் ஆகியோர் சூசையப்பர் செய்த அனைத்து நலனுக்காகவும் நன்றி திருப்பணியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் திருப்பணியிலே யாருடைய ஆன்மாக்களுக்காகவும், உபரிசலத்திலிருந்து ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக சிரிப்போம். மற்றும் ராசு ஜோசனுடைய உடல்நலத்திற்காகவும் திருப்பணிகளை நாம் ஒப்புக் கொடுத்து சிரிப்போம். குடும்பத்திற்கு நிறைவேறும்படியாக சிரித்தார்கள். இடையிற்காக அவர்களுக்கு அறுப்பிற்கு ஆசிரித்து குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான வளங்களை தந்தரும்படியாக சிரிப்போம். மற்றும் ரசானை சுமதி செல்ல பெரும்பணி ஞானம்மாள் அன்னராசன் அவருடைய ஆன்ம வெளிமாற்றடைய திருப்பணியாக நாம்
பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் உறுதிகளோடு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாருடைய இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுகிறேன். எல்லாருடைய இறைவன் இறங்குகிற பாவங்களை மன்னித்து நம்ம இறை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அவருடைய பரிந்துரையால் பதவிக்கும் பணியை உடலாற்ற செய்கிறார். உம்மோடு தூயாவியார் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்குப் பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4-5, 12-14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு உயிர் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பகுதுரை பாடல் திருப்பாடல் 89. நாம் பாட வேண்டிய பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. உமது உண்மை வானை போல உறுதியானது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை
தலைமுறையாக நிலைத்திருக்க செய்திடுவே. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தையே, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். அவன் மீது பேரன்பு கொண்டு என்றென்றும் நிலைக்குமாறு செய்திடுவேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடமில்லாத போல் அவர் எதிர்நோக்கினார். திருப்பூர் பவுல் உறவினருக்கு எழுதிய குடும்பத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 13 முதல் 16 மற்றும் 18 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு விடுதலை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபுகளுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னரே ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிவந்தவர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கிற்கு இடம் இல்லாததுடன் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவருடன் மறுபார்த்து Alleluia.
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இறைவார்த்தைகள் 14:24 முடிய. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையுடைய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்குகளை கவனித்தார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழுந்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணிந்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் ஏற்றிருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் வரலாறுடைய விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் திருவரையிலே புனித வரலாறுக்காக 2 விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். முதலாவது மார்ச் 19ஆம் தேதி என்ன விழா? புனித யோசேப்பு அன்னை மரியாவினுடைய கணவர் என்ற விழாவை நாம் இன்று கொண்டாடி வருகின்றோம். பின்பு 1 மாதம் கழித்து மே மாதம் 1ஆம் நாள் புனித யோசேப்பு தொழிலாளருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவர்களே, இது ரெண்டுமே அந்த ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2மே மிக முக்கியமான ஒரு விழாக்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் உள்ளடக்கியதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நான் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், புனித யோசேப்பு பற்றி அதிகமான பதிவுகள் நாம் திருவிழத்திலே பார்க்க முடியாது. குறிப்பாக இயேசுடைய பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ அந்த பிறப்புக்கு பிற்பாடு இயேசு கோவிலில் காணாமல் போனது பிற்பாடு எங்கேயாவது சூசைப்புற விஷயம் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 12 வயதுல கோவிலில் காணாமல் போனதுக்கு அப்புறமா அன்னையும் சூசையும் அவரை தேடி சென்றார்கள். நான் உங்களுடைய தந்தையினுடைய அலுவலகத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அதன் பிற்பாடு எங்கேயாவது யோசிப்பு வந்திருக்காரா? எங்கேயாவது இருக்காரா? எங்கேயுமே வரல. அப்படி இருந்த போதிலும் இந்த மீட்பினுடைய திட்டத்தில், கடவுளுடைய மீட்பினுடைய திட்டத்தில், இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கின்ற அந்த ஒரு திட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றியவர் புனித யோசேப்பு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்த்தோமே ஆனால் அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு முக்கியத்துவத்தை விட யோசேப்பு சூசையப்பட்ட கொடுக்கிறோமா? கிடையவே கிடையாது. இருந்த பொழுதும் கூட நமக்கு தெரியாமல் எண்ணற்ற முக்கியத்துவமானது இந்த உலகிலே நம்முடைய தாயானது புனித யோசேப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அநேக ஆலயங்கள், அநேக நபர்கள் அவருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்கள். அநேக தொழில் நிறுவனங்கள் அவருடைய பெயரை தாங்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னதான் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் ஆனால் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற சான்றாக இருக்கின்றது. நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த 2 கட்டமைப்புக்குள்ளே வந்து விடுகின்றது. முதலாவதாக இன்று நாம் கொண்டாடுகின்ற யோசேப்பு மரியாவுடைய கணவர், ஒரு குடும்பத்தை உள்ளடக்கிய ஒரு விழா. அதாவது இந்த ஒரு குடும்ப தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமையானால் இந்த யோசேப்பை பார்த்து கற்றுக்கலாம், சூசேப்பை பார்த்து கற்றுக்கலாம். நேர்மையாளர், நீதிமான், அமைதியாக இருந்தவர், தன்னுடைய தொழிலை செய்தவர்,
குறித்த காலத்தில் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தியவர், ஆண்டவர் மீது மிகுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவர், தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரிவர செய்து உலகை விட்டு சென்றவர் என்று எந்த விதத்திலும் எந்த ஒரு குறைபாடும் வைக்காமல் ஒரு சிறந்த உகந்த ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்தவர் புனித சூசையப்பர். அதனாலதான் குடும்பங்களினுடைய பாதுகாவலர் என்று நாம் புனித சூசையப்பரை அழைக்கின்றோம். இரண்டாவதாக, அதே போல மே மாதம் 1ஆம் தேதியான புனித சூசையப்பர் தொழிலாளர்களுடைய தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார்? தச்சு தொழில் செய்தார். கிறிஸ்துவிலே இப்பதான் காப்பீட்டு வேலை பார்த்தா ஒரு வாரம் கிடைக்கும். அப்பொழுது வாழ்வினுடைய அத்தியாவசிய தேவைகளை வைத்து ஒருவருடைய தொழிலானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தச்சு தொழிலை செய்பவராக இருந்தாலும் கூட தனக்கென இறைவனால் ஒப்புவிக்கப்பட்ட அந்த குழந்தையை சரியான விதத்திலே உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் இந்த உலகத்திற்கு மீட்பராக வரப்போகிறார் என்பதை அவர் தெரிந்திருந்தாலும் கூட கடவுள் அவருக்கு ஒப்புவித்த அந்த ஒரு பணியினை சீரும் சிறப்புமாக செய்து முடித்தார். ஆக அவர் செய்த அந்த தொழிலில் எந்த ஒரு குறைபாடும் அவர்கள் கண்டது கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனை தேர்ந்தெடுக்கும் பொழுது சூசை ஒரு நீதிமான் இருக்கிறார் என்பதை கூட நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அவர் எதற்காக நீதிமான் என்று கருதப்பட்டார்? சமுதாயத்தில் அவர் தொழிலே அவர் உண்மை மிக்கவராக இருந்தார். அது நிமித்தமாகவே அவர் நீதிமானாக கருதப்பட்டார். தாவீதுடைய வழிகாரர்கள் வந்தாலும் அவர் இந்த லட்சிய வேலையை செய்திருந்தாலும் கூட ஆண்டவரால் அவர் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார். இவ்வாறு எல்லாத்திலும் சிறந்த விதத்திலே ஆண்டவரால் அவர் முற்று கவனிக்கப்பட்டிருக்கின்றார். அது நிமித்தமாகவே தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையாக அவர் நியமிக்கப்படுகின்றார். கிறிஸ்துவின் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த இரண்டு முக்கிய காரணிகளை உள்ளடக்கியிருக்கின்றது. ஒன்றாவது குடும்பம், இரண்டாவது தொழில். இது இரண்டுமே சரியாக சென்றுவிட்டால் ஒரு மனித வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. இந்த நாளிலே நான் சொன்னது போல புனித யோசேப்பு தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கடமையை சரிவர செய்தது போல மனிதர்களாக உலகில் பிறந்திருக்கிற நாம் அனைவரும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா கடமைகளையும் சரிவர செய்யும் பொழுது இன்றைய 2 வாசகங்களிலும் உன்னுடைய வழிவரங்களை நான் நெடுநாள் வாழச் செய்வேன், பெருகச் செய்வேன் என்று கூறியது போல நம்மையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் பெருகச் செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் உட்படுவோம், இறையாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம். மன்னகத்தையும் படைத்த எல்லாம் அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார் கருவுற்று கன்னிமரியாவிடம் பிறந்தார். சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாராளுக்கு நிலைக்கு 3ஆம் நாள் கடவுளை பலப்பதற்கு வெற்றிக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் ஒருவரை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். பாடலின் 215. சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த துணைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த துணைகளே.
ஆண்டவர் கர்த்தர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிறந்தங்களுக்காகவும் உமது கையின்றி வழியை ஏற்றுக்கொள்வாராக. அது தகுதி நீதியானது. ஆண்டவரே, புதியவரான தந்தையே, ஏற்றுள்ள எல்லாம் தந்த இறைவா, எல்லாரும் எவ்விடத்திலும் நாமிடமும் நன்றி செலுத்துவது புதிய யோசேப்பின் பெருவிழாவில் ரத்த புகழை சாட்சி உங்கள் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கடவுளாக தந்தருளினார். தூய ஆவியில் என்பதால் அந்த அன்னை கருத்தறிந்த உங்களுடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மையும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானமுதல் புகழேற்றினர். தலைமை காண்போர் உண்மை வெளிப்படுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருப்பும் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராவிற்கும் ஒன்று கூடி அக்கறைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் உண்மை காலங்களில் நினைத்து புகழ்ந்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உங்களுடைய ஆவியின் பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வைத்திருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாற்றமாகும். அவர் பாடுபட கழிந்து தம்மையும் கையெழுத்தவும் அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் துணியலாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு அருகிய கிண்ணத்தை எடுத்து மிகவும் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறினார்கள்: அனைவரும் இதிலிருந்து பேச்சு பருவங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படுவது. இதை என்னைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மழை போல் வாழ்ந்ததும் அப்பத்தையும் நீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் போல ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுறையோ நம்முடைய தருந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நம்ம நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உலகம் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளருக்கு சேர்க்க வேண்டும் என உண்மை ஆழ்வுடன் சாதிக்கின்றோம். ஆண்டவரே, உலகிலும் பதவியிலும் உமது அவையில் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆரோக்கியத்தினாலும் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவைகள் நிறைவுகளை செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுதினோருடன் வெளியுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குகள் நினைவு உமது திருமுக உரைகளை சொல்லும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகியும் கடவுளின் கனிதாயான மரியா அவருடைய கணவரான புனித சேர்ப்பு புனித திருப்புதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருக்கும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேன் வரப்பட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. விண்ணகத்தில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுதல்கள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுடையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாறு நாங்கள் இதில் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ற அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவர் இறைவனும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சிந்தனையே எங்களுக்காக இரக்கம். இதோ இறைவன் சொன்னது, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மையிலிருந்து தலைவற்று நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்தெடுக்க நான் தகுதியற்றவர். ஆனால் பாடல் 342 பாடல் 342.
தலைவாதி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளரும் எல்லாம் நீதானே. இறைவா தலைவா நன்றிரை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தருவாய். வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே. வளர்ந்திட நாளும் மறந்தேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழி தலைவாதி உன்னை தருவார். உங்களோடு இன்றும் தங்குவதாக சென்று வாருங்கள் என்பதை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 515. பாடல் எண் 515.
வந்திட